நவீனாவிற்கு கூச்சம் பிடுங்கி தின்றது. முக்கியமாக பல வருடங்களுக்கு பின் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு தங்கள் வீட்டிற்கு வந்திருந்த மாமன் மகன் வருணை பார்த்ததும் வெட்கம் தன்னை முழுவதுமாக ஆட்கொண்டு கூச்சத்தோடு கைகோர்த்து நாணமும் கூட்டணி சேர ஒருவித மயக்கம் தன்னை ஆட்கொள்ள கூட்டில் அடைப்பட்ட கிளியாக அவளது மனம் விடுபட முடியாமல் சிக்கி தவித்தது. ஏய் நவி, உன்னைத்தான். கையை பிடித்து தாய் உலுக்கிய போது சுயநினைவு வந்தவளாய் திண்ணையில் போடப்பட்டிருந்த பிரம்புச்சாரில் அமர்ந்திருந்தவள் தலை குனிந்தவாறு எழுந்து வீட்டிற்குள் கால் கொலுசுகள் சத்தமிட ஓடியபடி தனது அரைக்கதவை மூடி கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டாள். உடல் ஒருவித நடுக்கத்தில் ஆட்பட்டிருப்பதை நிறுத்த இயலவில்லை. உதடுகள் வறண்டு போயிருந்தன. எச்சிலை நாக்கில் எடுத்து உதடுகளை நனைத்தாள். தலையில் சூடிய மல்லிகையின் நறுமணம் உடல் மயக்கத்தையும் வருணின் நேர்கொண்ட பார்வை உள்ளத்தின் மயக்கத்தையும் தர உடலும் உள்ளமும் அறிவுக்கு கட்டுப்பட மறுத்தன. உட்காரவும் முடியாமல் படுக்கவும் முடியாமல் தவித்தாள். இவ்வளவுக்கும் நவீனாவின் தாய் சுந்தரிதான் காரணம். சிறு வயதிலிருந்தே மாமன் மகன்தான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் என அடிக்கடி கூறி ஆசை விதையை வெகுளி பெண்ணான நவீனாவின் மனதில் விதைத்ததில் அவ்வாசை பல கிளைகளாக பிரிந்து பெரிய விருட்சமாக வளர்ந்திருந்தது. நவீனா, ஏம்மா? படுக்கையை விட்டு எழாமல் கேட்டாள். இங்கே வாடி, இந்த பஜ்ஜியை வருணுக்கு கொண்டு போய் கொடு. நீயே கொண்டு போய் கொடு, என்னால் முடியாது. கட்டிக்க போகிறவனோட பேசுடி. அவன் பேசிட்டு போக தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான். அத்தை பொண்ணு ஊமனை நினச்சிட்டு வேற பொண்ணை பார்த்து கட்டிக்க போகிறான். காலம் கலிகாலம் என்ற பிறந்தவனுக்கு ஒரே பையன், நல்லா சம்பாதிக்கிறான். பொண்ணுங்களை ஏறெடுத்து பார்க்காம ரொம்ப ஒழுக்கமாக வேற இருக்கான்னு சொல்கிறாங்க. உலகத்தில் வேற எங்கே தேடினாலும் அவனை மாதிரி பையன் கிடைக்க மாட்டான் என கூறிய போது கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போயிருமோ, தேடி வந்ததை தெருவில் விடலாமா என பயம் மனதை கவ்வ பஜ்ஜியை எடுத்து சென்று வருணிடம் கொடுத்தாள். தட்டை எழுந்து கை நீட்டி வாங்கி கொண்டவன், உன்னோட பேரு என கேட்டவனை முறைத்து பார்த்தாள். என்னோட பேரை கூட அமெரிக்கா போனதில் மறந்துட்டியா? இல்லை, வருஷம் ஒரு வாட்டி எங்கள் அப்பா அம்மா பேரை மாற்றி எனக்கு வச்சுடுவாங்கன்னு நினச்சியா? இல்லை வேற எவ பேரையாச்சும் ஞாபகம் வச்சுட்டு என்னோட பேரை மறந்துட்டியா? நவீன்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை சின்ன வயசில் இங்கே வந்துட்டு போகிறப்பெல்லாம் கூப்பிட்ட பேர் மறந்து போச்சா? கேட்டவள் ஓ வேணா அழுதாள். ஏய் அசடு, எதுக்காக தேம்பி தேம்பி அழற? என்ன பேசுறதுன்னு தெரில. நீ சின்ன வயசு என்னோட பப்பிக்குட்டி நவியா? இல்லை, பெருசாக நெடுன்னு வளர்ந்துருக்க. ஜடையெல்லாம் போட்டு குஞ்சம் வச்சு கட்டியிருக்க. காலேஜில் வேற போய் படிச்சிருக்க. சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாடின மாதிரி இல்லையே. உன்னை பார்த்ததும் எனக்கே உதறல் வந்துருச்சு. நான் கட்டுப்படுத்திட்டேன், நீ ஓடிட்ட. இந்த வயசில் அது வரணும். பிடிச்சவங்கள ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா அப்படி தான் வரும். உடனே மீண்டும் வெட்கம் வந்தவளாய், அப்போ மாதிரியே இப்போவும் என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? பிதற்றுவது போல வார்த்தை சிதற கிரீச் குரலில் வெள்ளந்தியாக கேட்டாள். எழுந்து அவள் அருகில் வந்து அவளது கண்களையே உற்று பார்த்தவன் திடீரென நவீனாவை காதலுடன் இறுக கட்டி அணைத்தான். இதை எதிர்பாராதவள் அவனிடமிருந்து திமிரி விலகி மீண்டும் வெட்கத்திடம் தன்னை இழந்தவளாய் உடல் நடுங்க வீட்டினுள்ளே ஓடிச் சென்றவள் சமையல் அறையில் இருந்த தன் தாயை தன் உடல் நடுக்கம் போக இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள். சீச்சி, என்னடி பண்ணுற? புது பழக்கமாக இருக்கு. ரொம்ப இருக்காத, இடுப்பு எலும்பு உடஞ்சிட போகுது. வருண் மேலே எவ்வளவு ஆசையை நீ வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. புது பழக்கம் என்கிட்ட இல்லை, அமெரிக்காவில் வாழ்கிற உன்னோட அண்ணன் பிள்ளைகிட்ட தான் இருக்குது. அங்கே பொது இடத்துல ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சிக்கிறத பார்த்து இவனும் பழகிட்டான் போல் இருக்கு. கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களை இப்படி தான் கட்டி பிடிச்சிப்பானோன்னு நினச்சா பயமாக இருக்குது. உன்னை கட்டி பிடிச்சானா? கட்டிக்க போகிறவன் தானே, கட்டி பிடிச்சா என்ன தப்பு? அதுக்காக அப்பா பார்த்துருந்தா என்ன நினைப்பார்? பொண்டாட்டியாக போகிறவளாக இருந்தாலும் பொது வெளியிலையா? இன்னும் என்ற கழுத்தில் தாலியே கட்டலையே, பொண்டாட்டியே ஆகலையே. எனக்கு பிடிக்கல. ஓ, அப்புறம் என்னத்துக்கு என்னை வந்து குறுக்கெலும்பு உடையிற மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிச்ச? என்னை கட்டி பிடிக்கிறப்ப அவனை மனசில் நினச்சி தானே பிடிச்ச? சி போமா, நீயும் என்னோட வயசை கடந்து வந்திருக்க. நல்லாவே எல்லாமே புரியுது. மாமாவை வர சொல்லி உடனே எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடு. பஞ்சில் நெருப்பு பற்றிக்கிட்ட மாதிரி என்னோட நெஞ்சில் அவன் பார்வை நெருப்பு வந்து பற்றிடுச்சு. அவனோட நானும் வெளிநாட்டுக்கு பறந்துடுறேன். நல்லா விதவிதமாக சமைச்சு போட்டு அசத்திடுறேன். அவனை என்னோட முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்க போகிறேன். நவீனா பேசுவதை வெளியில் அமர்ந்திருந்து கேட்ட வருண் மகிழ்ந்தான். வருண் சென்ற பிறகு மனம் அவன் அருகில் எப்போதும் இருக்க வேண்டும் என ஏக்கம் கொண்டது. இதைத்தான் காதல் என்கிறார்களோ?
புதிரான விஷயம் புரிந்தது. அரிதான காதல் கதிரவன் உதயமாவது போல் உள்ளத்தில் ஒளியை பிரகாசிக்கச் செய்தது. உலகமே வேறு விதமாக தெரிந்தது. அனைவரையுமே அனைத்தையுமே நேசிக்க தோன்றியது. பல 100 வருடங்கள் உடலோடு வாழ உயிர் வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டாள். பதட்டம் நீங்கி பட்டறிவு எட்டி பார்த்தது. கட்டுத்தறியில் கட்டுண்டு கிடக்காமல் கட்டுப்படுத்த முடியாத பறவையைப் போல் அவனுடன் பறக்கத் தோன்றியது. ஆண் பெண் பிறப்பு அவசியம் என நினைத்தாள். ஆடைகள், அணிகலன்கள், பணம், படிப்பு, சொத்து, கண்ணில் காணும் காட்சிகள் அனைத்துமே ஒன்றுமில்லாத சூன்யமாக தெரிந்தன. உடலோடு வாழ்வது கூட தெரியவில்லை. உணர்வுகளுக்கும் இடமில்லை. உள்ளம் மட்டுமே தெரிந்தது. அதுவும் வருணிடம் இருப்பது பாதுகாப்பானதாக்கப்பட்டது. அதேபோல் தன் வசமுள்ள தான் அவனிடமிருந்து திருடிய உள்ளத்தையும் பொறுப்புடன் பாதுகாத்தாள். திருமணமாகாமல் அவனுக்கு நாம் முழுமையாக சொந்தமாகாமல் அவனை பற்றி இவ்வளவு உரிமையை எடுத்துக்கொண்டது சரியா? தன்னை அவனிடம் மனதளவில் முழுமையாக இழந்து நிற்பது சரியா? ஒருவேளை இந்த திருமணம் நடக்காமல் போனால் வேறு ஒருவரை கணவராக ஏற்று மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? எல்லை மீறி கற்பனை உலகில் சஞ்சரித்து விட்டோமோ? எதுவானாலும் இந்த மனசுகம் பசுமையாக உயிருள்ளவரை மாறாமல் மனதிலிருந்து அழியாமல் இருக்கப் போகிறது. அது போதும். அவன் இல்லை என்றால் வேறு யாருமே வேண்டாம். அவனது நினைவே போதும் என மனம் நவீனாவை அவனுக்காகவே மாற்றியிருந்தது. நவீனாவின் தாய் சுந்தரி பல முறை ஃபோன் செய்தும் அவளது சகோதரன் எடுத்து பேசாதது பதற்றத்தை கொடுத்தது. நேரில் சென்று பார்த்து வரை யோசித்தாள். கணவன் சண்முகனுக்கு வெளிநாட்டில் உள்ள மைத்துனன் மகனுக்கு பெண் கொடுக்க விருப்பமில்லை. முடிந்தவரை உள்ளூரிலேயோ பக்கத்து ஊரிலேயோ சம்பந்தம் வந்தால் அடிக்கடி பெண்ணை பார்த்து கொள்ள முடியும் என நினைத்தார். ஏங்க சொல்லு சுந்தரி. அது கையை பிசைந்தாள். ஒன்றை பிறந்தவன் நீ கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லலை அதுதானே? பரவாயில்ல. அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. வாழ்க்கை வேறையா இருந்தாலும் மனசுங்கிறது ஒன்று தானே. சின்ன வயசுலேருந்து வருணுக்கு தான் நவீனான்னு அவகிட்டையும் ஆசையை வளர்த்து வச்சிட்டோம் இல்லை, நீ ஆசையை வளர்த்து வச்சுட்ட. இதுக்கு தான் நானும் படித்து சொன்னேன். கல்யாணத்தும் போதும் பார்த்துக்கலாம்னு. நீ கேட்கல. முதல்ல ஒன்றை பிறந்தவன் மாதம் 10,000 சம்பாதிச்ச போது சரின்னா நீ சொன்னதுக்கு தலையாட்டினா. இப்போ வருண் மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறான். ஆனால் நாம் முதல்ல இருந்த கண்டிஷனில் தான் இப்போவும் வாழ்கிறோம். எப்படி பொருந்தும் நீயே சொல்லு? அதுக்குள்ள போன வாரம் வருண் வந்துட்டு போனதுக்கப்புறம் நவீனா அவனையே நினச்சிட்ருக்கா. அவனும் நம்ம பொண்ணை பிடிச்ச மாதிரி தான் நடந்துட்டான். ஓஹோ, வந்துட்டு சோத்தை தின்னமா அத்தையை பார்த்தமாம்னு சும்மா போகாமல் இதை வேற பண்ணியிருக்கானா? அவன் டவுன் கேப் மாதிரி. இந்த வெள்ளை சோளத்துக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு தான் அவன் வரும்போது அவளை கொப்பை மூட்டுச்சேரி போக சொல்லிடுறேன்னு சொன்னேன். முதல்ல வேற மாப்பிள்ளையை பார்த்து கண்ணாலத்தை பண்ணியிருக்கணும். மேலே படிக்க வைக்கணும்னு விட்டது தப்பாக போச்சு. நாளைக்கே புரோக்கரை வர சொல்கிறேன் என கணவன் உறுதியாக கூறியதை கேட்டு சுந்தரி கவலை கொண்டதோடு உள்ளிருந்து ஜன்னல் வழியாக தந்தை பேசியதை கேட்டு துக்கம் தொண்டையடைக்க தாயின் மடியில் முகம் புதைத்து தேம்பி அழுதாள் நவீனா. பக்கத்து ஊரில் பெரிய பண்ணையார் மகன் என கூறி ஃபோட்டோவை தந்தை நவீனாவிடம் கொடுத்தபோது வாங்கியவள் உடனே தாமதிக்காமல் கிழித்து வெளியே வீசினாள். வீட்டிற்குள் இருந்து பல பொருட்களை வெளியே தூக்கி வீசினாள். பின்பு அழுது புரண்டவளை ஓர் இளைஞனின் கை தூக்கிவிட நீட்டியதும் அவனது முகத்தை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைந்தாள். இந்த காலத்தில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்குன்னு பொண்ணுங்களும் போகிறீங்க, பல பேரோட பழகுறீங்க. அப்படி பழக்கம் ஏதாச்சும் இருந்தால் அதை மனசில் வச்சுட்டு பெற்றவங்க நாங்கள் சொல்கிறதுக்காக சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துமையாக வாழாமலோ கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு பிரிஞ்சோ வந்துடக்கூடாதுன்னு தான் வேறு மாப்பிள்ளையை பார்க்க போகிறதா சொன்னனே தவிர்த்து வருணை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை. நான் தான் உங்கள் அம்மாவோட ஃபோன் கால் வந்தால் எடுக்க வேண்டாம்னு உன்னோட மாமங்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுருந்தேன். வருணை நீ கட்டிக்கணும்னு மனசில் வச்சுருக்க பிடிவாதமான ஆசையை அவங்களும் நேரில் பார்த்துக்கிட்டோம்னு தான் அவங்களோட காரை வெளில நிறுத்த சொல்லிட்டு மறைவாக நிற்க சொல்லியிருந்தேன் என தந்தை கூறியதை கேட்டு மகிழ்ந்த நவீனா தனது கரத்தை பற்றிய இளைஞனான வருணை அங்கே நின்றிருக்கும் அனைவரையும் மறந்து காதலோடு கட்டிப்பிடித்து கொண்டாள். கதை நிறைவு பெற்றது. ஒருத்தரை மனசார பாராட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கூட மனசு வேணும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட்டே எனக்கு வராது. நான் லைக்ஸு வியூஸை விட கமெண்ட் வருமானு தான் அதிகம் எதிர்பார்ப்பேன். யாராவது ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணால் கூட அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவேன்.
இப்போ நான் ரீசெண்டாக போட்டுட்ருக்க எல்லா எபிசோடுக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. நிஜமாவே உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய மனசு தான். இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.